ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி வீடியோ ஒன்று ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் கிடச்சிது. அதனால் சரி இன்றைக்கி ஒரு வீடியோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. ஒரு யோகியின் சுயசரிதம் வெற்றிகரமாக 24வது எபிசோடுக்கு நம்ம வந்துட்டோம். இன்றைக்கி ஒரு யோகானந்தருடைய ஒரு அனுபவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யோகானந்தரனுடைய நண்பர் உபேந்திரா மோகன் சௌத்ரி அப்படிங்கிறவர் யோகானந்தரை பார்க்கறதுக்காக வராரு. நான் இன்றைக்கி ஒரு மகானை பார்த்தேன். அவர் தரையிலேருந்து அப்படியே பல அடி உயரத்துக்குள்ள மிதந்தார் அப்படின்னு சொல்லி யோகானந்தர்கிட்ட சொல்கிறாரு. யோகானந்தர் அது புன்சிரிப்போட சிரிச்சிட்டு, அவர் யாருன்னு எனக்கு தெரியுமே, அவர் எங்கே இருக்கிறாருன்னு கூட எனக்கு தெரியும், அவர் அப்பர் சர்க்குலர் ரோடில் தான் இருக்கிறாரு, நான் சொல்கிறது கரெக்டா அப்படின்னு கேட்டவுடனே உபேந்திராவுக்கு மனசே இல்லை. என்னடா இது, நான் இவ்வளோ ஒரு அதிர்ச்சியான ஒரு ஆர்வமான ஒரு விஷயத்த சொல்கிறேன், இவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவர் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறாரு, அவருடைய பல அற்புதங்களை நான் பார்த்துருக்குறேன் அப்படின்னு யோகானந்தர் சொல்கிறாரு. உபேந்திராவுக்கு சோகமாகி போச்சு. நான் ஒரு ஆர்வமான செய்தியை கொண்டு வந்தேன்னு நினச்சேன், ஆனால் பார்த்தா ஆல்ரெடி உனக்கு தெரிஞ்ச செய்தி தானா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாரு. அவர் இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயம் செய்கிறாரு. பதஞ்சலியோட எக்கச்சக்கமான பிராணாயாம பயிற்சிகளை அவர் செய்வார், நான் அதை பார்த்துருக்கிறேன். அதே மாதிரி தான் அவர் பேர் பாதுரி மகாசாயர் அப்படின்னு சொல்லிட்டு மக்களால் அவர் கூப்பிடப்படுற ஒரு பேர். அவர் பதஞ்சலியோட பஸ்திரிகா பிராணாயாமத்தை பண்ணார். அது பண்ணும்போது நான் ஒரு பக்கத்தில் தான் இருந்தேன். அது பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய புயலே உருவான மாதிரி அந்த ரூம் ஃபுல்லாக எஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அது செஞ்சு முடித்த உடனே அவரோட பிராணாயாமம் அந்த மூச்சு சத்தமாக போட்டுக்கிட்டு அந்த மூச்சு பயிற்சியை நிறுத்திட்டு அவர் ஒரு பேரானந்தத்து நிலையில் அப்படியே இருந்தப்போ ஒரு புயலே அடித்த மாதிரி இருந்தது. அதையும் நான் பார்த்துருக்குறேன், வியந்து பார்த்தேன். அன்னைக்கு அவர் அதை செஞ்சு காட்டினது என் மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு உடனே உபேந்திரா சொல்கிறாரு, அவர் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாராமே அப்படின்னு சொல்கிறாங்களே மக்கள்லாம், அது உண்மையா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அது உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் அது உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவர் ஏதாவது திருவிழா டைமில் மட்டும் தன்னோட கட்டுப்பாட்டை கொஞ்சம் அப்படி விலக்கிக்கிட்டு வீட்டு வாசப்படிக்கிட்ட நிற்பார், அதையும் நான் பார்த்துருக்குறேன் அப்படின்னு யோகானந்தர் சொல்கிறாரு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உபேந்திரா கேட்டுக்கிறாரு. உபேந்திரா உடனே கேட்குறாரு, பல அடி உயரத்தில் அவரால் எப்படி காற்றுல மிதக்க முடியுது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு யோகானந்தர் சொல்கிறாரு, சில பிராணாயாமம் பண்ணி கடவுளை நினச்சி பண்ணும்போது உடல் காற்று மாதிரி ஆயிரும். அப்போ சில மகான்கள் காற்றோட காற்றா மிதக்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு உபேந்திரா ஆமாம் அப்படி சொல்கிறாரு. அப்போ உபேந்திரா கேட்குறாரு, நான் இவரை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், ஆர்வத்தோடு கேட்குறாரு. நான் இவரை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், இவரோட சாயந்தர கூட்டங்களுக்கு நீ போயிருக்கியா? இவர் சாயந்தரம் அதாவது ஈவினிங் ஒரு மீட்டிங் மாதிரி பண்ணுவார், அந்த இதுக்கெல்லாம் நீ போயிருக்கியா அப்படின்னு சொல்லி யோகானந்தர்கிட்ட கேட்குறாரு. நான் போயிருக்கேன், நான் சில டைம் அந்த கூட்டத்தில் சிரிச்சிருவேன், அது அவருடைய கூட்டத்தையே டிஸ்டர்ப் பண்ணுற விதத்தில் இருந்திருக்கு. ஆனால் அப்போ கூட அவர் அதுக்கு எதுவுமே வெறுப்பு தெரிவித்தது கிடையாது, ஒரு கோவப்பட்டது கிடையாது. ஆனால் அவரோட சீடர்கள் மட்டும் என்னை அப்படியே கத்தியால் குத்துற மாதிரி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா? உபேந்திரா ஆர்வத்தோட மேலும் கேட்குறாரு. ஒரு நாள் நான் ஸ்கூல் விட்டு போயிட்டு இருக்கும்போது அவர் வீட்டு வாசப்படியை பார்த்துட்டு சரி நான் அதுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவெடுத்தேன். அப்போ நான் போகும்போது சாதாரணமாக அவரை யாரும் போய் பார்க்க முடியாது, ஏன்னா கீழே ஒரு அவரோட சீடர் ஒருத்தர் காப்பாளராக இருப்பார். அவர் தான் எல்லாரையும் விசாரித்து அவர்கிட்ட அனுமதிக்கிறதா இல்லையான்னு அவர் தான் முடிவு எடுப்பார். அப்படி என்னை ஒரு நாள் அவர் பார்த்துட்டு நான் உள்ளே போகும்போது அவர் என்னை பார்த்து பொறுமையாக விசாரிச்சுக்கிட்டு இருந்தார். யார் நீ, இதுக்கு முன்னாடி வந்திருக்கியா, நீ அவர் பார்க்கறதுக்கு அனுமதி வாங்கியிருக்கியா அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தார். அப்போது திடீர்னு பாதிரி மகாசாரியோடைய விசிட் இருந்துச்சு. அப்போ அவர் என்னை பார்த்தாரு. அவர் கண்ணை நான் பார்த்தேன், பளிச்சுன்னு இருந்தது அவர் கண். முகுந்தன் விருப்பப்படும் போதெல்லாம் இங்கே வரட்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். முகுந்தன்றது யோகானந்தருடைய பேர்.
அவர் ஸ்கூல் படிக்கும் பள்ளி பருவத்தில் அவரோட பேர் வந்து முகுந்தன் தான். முகுந்தன் எப்போ வேணாலும் இங்கே வரட்டும், விருப்பப்படும் போதெல்லாம் இங்கே வரட்டும் அப்படின்னு வந்து பாதிரி மகசாயர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ பாதிரி மகசாயர் வந்து இப்படி சொல்லிட்டு போகிறாரு. யோகானந்தர் வந்து அவரை பின்தொடர்ந்து உள்ளே போகிறாரு. ஸோ உள்ளே போயிட்டு அவர்கிட்ட சொல்கிறாரு, இது போல் மகான்கள் வந்து கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, அதுவும் வீட்டை விட்டு நிறைய பேர் யாரும் வெளியே வர்றதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு அவர்கிட்ட. அப்படியா அப்படின்னு அவர் வந்து ஒரு சின்ன பையன் கேட்கும்போது அப்படி தானே பதில் சொல்லுவாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நண்பர்களே, இதனுடைய தொடர்ச்சியை நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்காக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. இப்போ இந்த வீடியோ இத்துடன் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.